ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சத்தில் வாழ்ந்த பொழுது அநேகருக்கு அற்புதம் செய்தார். அநேகர் அவரை பின்பற்றினாங்க. அநேகர்கிட்ட ஆண்டவர் சொன்னார், உன் ஜனத்தாட்ட போய் சொல்லு, உன் இனத்தாட்ட போய் சொல்லு, உன்னுடைய வீட்டாருக்கு போய் சொல்லுன்னு சொல்லி அநேகரை அப்படி அனுப்பினார். அவங்க போய் ஆண்டவர் தனக்கு செஞ்ச நன்மையை சாட்சியாக அறிவிச்சாங்க. கர்த்தரை அறியாத ஜனங்கள்கிட்ட எப்போ சொல்ல போகிறோம்? யார் நீங்கள் ஆத்தும ஆதாயம் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச நன்மையை சொல்லிக்கிட்டே இருங்க. அது பலனை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் நினைக்கலாம் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்களே, கேட்க வைப்பார். ஒரு ஊழியருடைய எழுதியிருந்த புஸ்தகத்தில் நான் வாசித்தேன். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனைவி, ரட்சிக்கப்படாத கணவன். அந்த கணவன்கிட்ட தினமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்கு செய்த நன்மைகளை தினமும் சாட்சி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த கணவன் காது கொடுத்தே கேட்க மாட்டாராம். ஆனால் அவங்களுடைய கணவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோட்டத்தில் தேங்காவை திருடக்கூடிய ஒரு வழக்கம் அந்த கணவனுக்கு இருந்துச்சு. அந்த திருட்டை கூட நூதனமான முறையில் அவர் செஞ்சிருக்கிறார். அந்த மதிலை ஏறி அவரால் போக முடியாததுனால அந்த மதிலுக்கு வெளியில் இருந்த ஒரு பனை மரத்தில் அவர் ஏறுவாராம். ஏறி அந்த பனை மரத்துக்கும் அந்த தோட்டத்துக்கு நடுவில் உள்ள பனை மரத்துக்கும் இடையில ஒரு குச்சியை வச்சுருவாராம். அந்த குச்சியை வச்சுட்டு அதுக்கு மேலே ஏறி போய் உள்ள தேங்காவை திருடி கொண்டு வந்திருக்கிறார். இந்த திருடனை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி அன்னைக்கு அந்த தோட்டத்துக்காரர் மறைந்து நின்று பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறார். இவர் வழக்கமாகவே வெளியில் இருக்கிற பனை மரத்துக்கும் தோட்டத்துக்குள்ளே இருக்கிற பனை மரத்துக்கும் இடையில ஒரு குச்சியை வச்சு நடந்து போயிருக்கிறார். நடந்து போகும்போது பாதியிலே அந்த குச்சி முறிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த குச்சிக்கு மேலே நடந்துக்கிட்டு இருந்த அந்த திருடனுக்கோ பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இப்போ நம்ம விழுக போகிறோமே, மாட்டிக்குவோமோன்னு சொல்லி தினமும் மனைவி சொல்லிக்கிட்டே இருப்பாளே, அந்த கடவுளுடைய பேர் தெரில. அதனால் அவர் விழுகும்போது சொன்னாரா, என் பொண்டாட்டியோடைய கடவுளே என்னை காப்பாற்று. அதை சொன்ன மாத்திரத்தில் அந்த முறிந்த குச்சி பாதியோடு நின்றுச்சான். இப்போ அவர் இறங்கி அந்த குச்சி வழியாக இறங்கி வந்து அந்த தேங்காயை எடுத்திருக்கிறார். அப்போ அந்த தோட்டக்காரர் அவர்கிட்ட வந்துட்டார். வந்த உடனே இதை பார்த்த உடனே அந்த திருடன் அவருடைய காலில் விழுந்து, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க, போலீஸ்ட்ட என்னை பிடிச்சி கொடுத்துடாதீங்கன்னு சொல்லி அழுது மன்றாடும் பொழுது அந்த தோட்டக்காரர் சொன்னாராம், அதெல்லாம் விடுப்பா, அந்த குச்சி விழுகும் பொழுது நீ என் பொண்டாட்டியோடைய கடவுளே என்னை காப்பாத்துன்னு சொன்னியே, உன் பொண்டாட்டியோடைய கடவுள் யார்? சொன்னோடனே அந்த குச்சி விழுகாமல் நின்றுச்சு. உன் பொண்டாட்டியோடைய கடவுள் யாருன்னு சொல்லி கேட்ட உடனே அவர் தம் மனைவி என்னெல்லாம் தினமும் சொல்லி கொண்டு வருவாங்களோ அதையெல்லாம் அவருக்கு சொன்ன உடனே இந்த 2 பேரும் ரட்சிக்கப்பட்டாங்களாம். கர்த்தர் உங்களுக்கு செய்த சாட்சிகளை சொல்லும் பொழுது இன்னைக்கு வேணால் அவங்க கேட்காத மாதிரி தெரியலாம், ஆனால் தேவன் காலம் வரும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவார்.